எனது அன்பிற்கினிய நல்லூர் வாழ் மக்களே வணக்கம். நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன். இந்த 2024வது வருஷத்தோட நாடாளுமன்ற தேர்தல்ல எனக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து எம்பி சீட் கொடுத்திருக்காங்க. மக்களே, என்னுடைய தந்தை சில இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு, இதுக்கு முன்னாடி நான் என்னைக்கா இருந்தாலும் நாட்டுக்கு வருவேன், விடுதலையாகி என் மக்களை நம்பி நான் அரசியல்ல நிப்பேன், என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, என் மக்களுக்கு நான் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம நான் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாரு. அவர் சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா, ஏழ்மையிலிருந்து சுதந்திரம். நம்மளோட அடிப்படை தேவை இருக்கு பாத்தீங்களா? இப்ப இது வரைக்கும் 70 வருஷம் கிட்ட ஆகும். மாத்தி மாத்தி 2 திராவிட கட்சிகளும் நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ரோடு நல்லா இருக்குதுங்களா? ஒரு ஆறு, குளம், ஏரி இத பாதுகாத்து நமக்கு விவசாயத்துக்கு தேவையான நீரை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தகுதியான கல்வி கிடைக்குதுங்களா? அவங்க கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது மூலியமா நம்ம குழந்தைங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குதா? முன்னுரிமையில நல்ல வேலை கிடைக்குதா? இல்ல நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு உயிர் காக்கும் சூழ்நிலையில போய் நம்ம அங்க போய் சேர்ந்து நம்மள பாத்துக்க முடியுதா? உடனே ரொம்ப முடியலன்னா அன்னைக்கும் ஒரு கடனாளியாகி ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கான உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலையும் போக வேண்டியதா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க இலவசத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் பணத்துக்கு கொடுத்து நைட்டோட நைட்டா ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு நம்மள 5 வருஷத்துக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கிடுறாங்க. ஒரு கவர்மெண்டோட வேலை என்னங்க? நம்மளோட அடிப்படை தேவைகள், அதாவது நமக்கு தேவையான நீர், நம்மளோட நிலத்தை பாதுகாக்கிறது, நம்மளோட இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இதெல்லாம் நம்ம மக்களுடைய சொத்து இல்லையா? நம்மளோட மண்ணினுடைய சொத்து இல்லையா? எத்தனை மழையை அறுத்து எடுத்து கொண்டு போய் அவங்க வித்து காசாக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு மண்ணை வாரி வித்து காசாக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நீர்நிலைகளை அழிய விட்டுட்டு அழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை திரும்ப நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்க போறோம்? நம்ம குழந்தைகளின் வாழ்க்கை என்னவாக இருக்க போகுது பின்னாடி? தயவு செய்து யோசியுங்கள் பெற்றோர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, தயவு செய்து யோசியுங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இப்படி ஒரு இயற்கை சூழல் மிக்க இயற்கையான ஒரு நல்ல ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வாழ்க்கை நிலை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா குடிக்கிற நீரை காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நல்ல நீர் சோறு கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன விதமான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம தலைவர்கள் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்மள கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் ரத்தமும் சதையமும் உயிருமா இருக்கிற மனுஷங்களா பாக்கல. நம்மளுக்கு கவர்மெண்ட் எப்படி பாக்குறாங்க? ஒரு ஓட்டாதான் பாக்குறாங்க. அப்ப இந்த உயிருக்கு ஒரு ஓட்டுன்றதான விஷயம். அப்ப அந்த ஓட்டை எவ்வளவு கவனமா நல்ல தலைமைக்கு நம்ம கொடுக்கணும். கவர்மெண்ட்ன்றது கடவுள் மாறிங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன் கடவுள் மாறி அப்படின்னா, நான் வளர்ந்த சூழல்ல எத்தனையோ மக்கள், என் கிராமத்து மக்கள், என் தந்தையை சார்ந்திருந்த மக்கள் அவர்களுடைய குடும்பத்தை இழந்திருக்காங்க. பெண்கள் அவங்களோட வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. குழந்தைகள் எத்தனையோ சாகடிச்சிருக்காங்க. அண்ணன் தம்பிகளை எத்தனையோ பேரை கூட்டிட்டு போய் சாகடிச்சிருக்காங்க. அப்பா அம்மாகளை சாகடிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அதற்கான நியாயம் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது, கிடைக்கவும் இல்லை, கிடைக்க கூடாது என்பது அவர்களுடைய எண்ணம். அப்ப ஒரு கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்றதானே. அப்ப நம்ம அதிகாரம் தானே அவங்க நம்ம மேல செலுத்துறாங்க. அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கறது? ஓட்டு மூலியமா நம்ம தானே கொடுக்கறோம். கவர்மெண்ட்ன்றது ஒண்ணுதாங்க. ஒரு கவர்மெண்ட்ன்றது மக்களுக்கானது. மக்கள் தான் கவர்மெண்ட்டை முடிவு பண்றாங்க. மக்களுக்கானதான் கவர்மெண்ட். நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் அவங்க என்ன தலைவர்கள்? அவர்கள் இப்ப ஒரு எம்எல்ஏ வராங்க, எம்பி வராங்க, வந்தோடனே என்ன பண்றாங்க? நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என்னை சார்ந்திருந்தவர்கள் வளரணும்னு பாக்குறாங்க. யாராவது அரசியல மக்களின் சேவையாகவோ, மக்களின் ஒரு சமுதாயத்தின் சேவையாகவோ இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு தலைவனாவது பண்ணிருக்கிறாங்களா? எத்தனை கவுன்சிலர்
சரியில்லை, டிச்சு சரியில்லை, இப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் நம்ம மக்கள் குறைய சொல்ல முடியுதா? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல முடியுதா? லஞ்சம் இல்லாம ஒரு இடத்துல கவர்மெண்ட் வேலையை முடிச்சுக்கிட்டு வர முடியுதா? இதுக்கு காரணம் என்ன? தலைமை அந்த நிலைமையில நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். மாறி மாறி ரெண்டு திராவிட கட்சிகளும் இது வரைக்கும் நம்ம மேல ஆளுமையை செலுத்திட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன ஊழல் பண்ண முடியும், மக்களுக்கு நேர்மையா இருக்க முடியுமா முடியாதான்னு உங்க முன்னாடி காட்டிட்டாங்க. இப்ப தேவைப்படுறது என்னங்க? கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கும் இனிமேல் வர தலைமுறை முறையினருக்கும் கண்டிப்பா ஒரு மாற்று அரசியல், மாற்று தலைமை தானே தேவைப்படுது. இப்போ நான் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியில நிக்கிறேங்க. என் தந்தையும் பாத்தீங்கன்னா திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன், இலங்கையின் தலைவனாகிய திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய கொள்கையில தான் நின்னார். தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையில் நின்னார். அதே கொள்கையின் படிதான் இன்னைக்கு நானும் நிக்கிறேன். தேசியம் என்றால் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் என்றால் உயிர்களின் பாதுகாப்பு, உயிர்மையின் பாதுகாப்பு. மக்கள் மட்டும் இல்லைங்க, மக்கள் பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே மொழி, இனம், எல்லா ரீதியாவும் வேறுபாடு இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். மக்கள், விலங்குகள், மழை, நீர், மண், செடி, கொடிகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, இது எல்லாத்தையும் சமமா வளர்க்கிறது. இதுதான் தமிழ் தேசியத்தின் முழு முதல் கடமை. இப்ப நம்ம எவ்வளவு நம்ம குழந்தைங்களுக்காக பாதுகாத்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு அழிச்சிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. பின் வரும் காலத்தில் நம் குழந்தைகளோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி. ஒரு 4 செவருக்குள்ள போய் அடைச்சி வாழ வேண்டிய சூழ்நிலை. நிம்மதியா ஒரு இயற்கையான காற்று சுவாசிக்க முடியாது, நல்ல நீர் கிடைக்காது, நல்ல சோறு கிடைக்காது. என்ன பாவம் செஞ்சாங்க நம்ம குழந்தைங்க? தயவு செய்து யோசியுங்கள். இவர்கள் நினைச்சிட்டாங்க என் தந்தையை கொன்னுட்ட ஒண்ணு, ஒரு வீரனை கொன்னுட்டேன்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்டாங்க. ஆனால் அது அல்ல. காலத்தின் கட்டாயம், இயற்கையின் நியதி, அன்று கிடைக்காத நியாயம் என் தந்தைக்கு என் மூலியமாக இன்று கிடைக்க போகிறது. அரசியல் என்பது என்னுடைய வளர்ச்சி அல்ல, என் குடும்பத்தினுடைய வளர்ச்சி அல்ல, என்னை சார்ந்தவர்களின் வளர்ச்சி அல்ல. அரசியல் என்பது மக்களின் வளர்ச்சி, மக்களுக்கான சேவை என்பதை ஒரு அரசியல்வாதிகளுக்கும் இனிமேல் நான் பாடம் எடுத்து காமிக்க போறேன். வீரப்பனாரின் மகளா இருந்து இவர்கள் குறிப்பிட்டார்கள் இருந்தயா, யானையை கடத்தினாரு, தந்தத்தை கடத்தினாருன்னு. எங்க அப்பா யானையை கடத்தினாரு, தந்தத்தை கடத்தினாரு பேசினாங்கல்ல, இவனுங்க ஒருத்தனாவது தைரியமா அவனோட சொத்து லிஸ்ட தைரியமா வெளியிடுவானா? இவ்வளவு சொத்து எனக்கு இருக்குது, இத்தனை பினாமி இருக்கிறாங்க, இவ்வளவு திருடி வச்சிருக்கிறேன்னு. என் தந்தையவே திருடர் பட்டம் கட்டுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் பேர் என்னங்க? தயவு செய்து சிந்தியுங்கள் மக்களே. இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களிடையும் அதிகார திமிர் இவங்க காமிச்சிட்டாங்க. அதிகாரம்னா என்ன, அதிகார திமிர்னா என்னன்னு சொல்லி இவங்க எங்கள் குடும்பத்தின் மேலையும் எங்கள் மக்கள் மேலையும் காமிச்சிட்டாங்க. இப்ப காலம் எனக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்குது. மக்கள்னா என்ன, மக்களின் சக்தினா என்ன, மக்கள் ஒருத்தர் ஆதரிச்சா என்ன நடக்கும்ன்றத என் தந்தை மூலியமா, என் தந்தையின் ஆன்மா மூலியமா, அவர் சிந்தனை செயல் எல்லாமே என்னை சுற்றி வந்துட்டு இருக்கிறது. அது மூலியமா உங்களுக்கு நேர்மையா நின்னு நியதியா என் தந்தை எப்படி இந்த மக்களுக்கு ஒரு அரணாக நின்று பாதுகாப்பாக நின்று மக்களை பாதுகாக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை நிலையை வளர்த்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும், ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இந்த நாட்டு மக்களுக்கு அளிக்கணும்னு கனவு கண்டு அவர் சாகும் போது கூட இந்த மக்கள் இப்படிப்பட்ட துரோகி நாய்கள் கிட்ட சிக்கிக்கிட்டாங்களே, நம் தமிழ்நாட்டு மக்கள் என்ற எண்ணத்தோட தான் அவர் இறந்திருப்பார், உயிர் விட்டிருப்பார். அதனால மட்டும்தான் இந்த நிலையிலும் இன்றும் அவரோட சிந்தனைகள், அவரோட எண்ண ஓட்டங்கள் என்னை சுற்றியே இருக்கிறது. அப்படின்னும் போது நான் என் தந்தையாக நின்று இயற்கையின் நியதியாக மக்களுக்காக நின்று, மக்களில் ஒரு பிள்ளையாய் நின்று, உங்களுடைய மகள், அக்கா, தங்கை இப்படி நின்று, அதாவது ஒரு போலீஸ் ஆபீசரை பார்க்கணும், இல்ல ஒரு எம்பிய பார்க்கணும், எம்எல்ஏவை பார்க்கணும்னா அவ்வளோ கஷ்டம் இல்ல. பார்த்தே நீங்க இது பண்ண மரியாதை கிடைக்க போறது இல்லை எங்கேயும். ஆனா நான் சத்தியமிட்டு சொல்றேன் மக்களே, இதை சேவையாக எடுத்து நான் போறதுனால சர்வ சாதாரணமா நீங்க என்ன பார்க்க முடியும், அணுக முடியும், உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். உங்களை அழிக்க ஒரு சக்தி உருவாகுது இல்ல. இந்த இயற்கையான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் சமூகத்துக்கு எதிராக சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா
அதற்கு எதிராக இறங்கி உயிரை கொடுத்து போராடவும் இந்த சந்தன வீரப்பரான மகள் தயாராக தான் இறங்கி இருக்கிற அரசியல். உங்களோட ஒரு உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்து என் குரல் என் தந்தையின் குரலாக இந்த நாட்டில் ஒலித்து உங்களின் கஷ்டங்களை எல்லா இடத்திலையும் நான் பேசி உங்களுக்கான உரிமைகள் பெற்று தர வரைக்கும் எனக்கும் நிம்மதி இருக்காது, என் தந்தையின் ஆன்மாவிற்கும் நிம்மதி இருக்காது. இது என் தந்தையின் மீது சத்தியமிட்டு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆதரிக்கணும், உங்களோட மகளா நீங்க ஏற்றுக்கொண்டு என்ன ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு 10ஆம் நம்பர்ல 1 2ன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா 10ஆவது இடத்துல மைக் சின்னம்னு இருக்கும். அதுல ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைங்க. நீங்க ஓட்டு போடுவீங்க, என் தந்தை மேல இருக்கிற அன்புல எனக்கு கண்டிப்பா பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். இருந்தும் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், என்ன ஆனாலும் நான் அரசியல் என்று இன்னைக்கு முழுமையாக இறங்கி வந்துட்டேன். உங்களுக்காக போராடுவதே என் வாழ்க்கையாக இருக்கும் இனிமேல் என்பதை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.